ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் கையில் கிட்னி பீன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது ஒர்க் டைமில் நான் யூஸ் பண்ணுறது. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு பொண்ணு வந்து யூடியூப்பை பார்த்தே வந்து இது எடுத்ததுனால, அவங்க டயட் அதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணதுனால வந்து இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் ஏன் அந்த மாதிரி இறக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரில. நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து போய் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிங்க, உங்கள் பாடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூரின் டெஸ்ட் எடுக்கணுமா, எதெல்லாம் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுதோ ஃபஸ்ட்டு போய் ஒரு ஹெல்த் செக்அப் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். என்னோட கவரு பேக்கிங் ரொம்ப டைட்டாக இருக்குது, இருங்க நான் எடுத்துடுறேன். இது பிரித்து எடுத்ததுக்கப்புறம் இது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி அதில் நான் ஊற வச்சுட்டேன், டேரெக்டாக அது உள்ளே போட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானது வந்து ஒரு 5 தான், அது உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் பனானா, முந்திரி இந்த மாதிரி எதனா இது அந்த மாதிரி எதனா ஒரு பொருளை நான் சாப்பிடுவேன். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் அட்டன் பண்ணுவேன். அதே மாதிரி அதிகமான சுகர் லெவல் நான் போடுற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லிட்டு. நம்ம பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண பாருங்கள் பாடியை. ஸோ இது இந்த சைஸில் இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா இது அப்படியே மாறிடும், சைஸ் கொஞ்சம் பெருசாகிடும். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த தண்ணியை மாற்றிட்டு புதுசாக ஒரு வாட்டரில் ஆட் பண்ணிட்டு நான் இதை சாப்பிட்றேன். இது நைட்டு பூரா அப்படியே ஊற வைக்க வேண்டியதான். சரி, இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா இது என்னோடய அளவு. ஸோ அதுமாரி உங்களுக்கு ஏற்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க, மாற்றி எடுத்துங்க. ஸோ அந்த பேக் மொத்தம் இருக்குது, ஆனால் அந்த பேக் மொத்தத்துலேயே இருக்கிறத எப்படி சாப்பிடுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். அப்புறம் காலையில் சாப்பிட்டோன்னே காலையில் மறுபடியும் கொஞ்சோண்டு ஒரு 5 போட்டு ஊற வச்சுட்டு நைட்டு தூங்கும்போது மறுபடியும் சாப்பிடுவேன். ஸோ இப்படி பேலன்ஸ்டாக சாப்பிட்டு நான் வந்து பிளட் சுகர் லெவலை குறைச்சிட்டு, ஸோ ரத்த அழுத்தத்தை குறைச்சிடலாம். ஜிங்க்கு, மெக்னீஷியமும் பொட்டாசியமும் நார் சத்து இருக்குது. ஸோ கிட்னிக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ மார்னிங் எப்படி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த சைஸில் இருக்கிற இந்த பொருள் வந்து எப்படி மார்னிங் வந்து கொஞ்சம் உப்புட மாரி ஆகிடும். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஸோ ஃபுல் நைட்டு ஊறி அது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து சாப்பிட்ற மாரி இருக்கும். ஸோ நைட்டு இந்த பீன்ஸை தான் நான் எடுத்தேன். அது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்புன மாரி ஆகிடுச்சு. சில பேர் இது சாப்பிடும்போது வயிறு வலிக்கும், ஸோ அதனால் டிசென்ட்ரி ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வேக வச்சோ இல்லைனா இது பண்ணியோ சாப்பிட பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதான் நேச்சுரல் வேல வந்து மசில் கெய்னர். ஸோ இது இந்த அளவு எடுத்துட்டாலே போதும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருக்கும். சில பேரோட பாடி டைப் வந்து அத்லெட்டிக் பைத்தனிக். ஸோ அதனால் இது சாப்பிட்றதுனால அவங்க உடம்பு ஏற்றுக்குதா, இல்லைனா வந்து திடக்கழிவு இல்லைனா திடக்கழிவுனால வெளில எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணுறான்றது அவங்க பாடி டைப்பை பொறுத்து. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.